பிராமின் அப்படிங்கிறது மாதிரி உள்ள இஷ்யூ எல்லாம் வந்துச்சு. இங்க வந்து குறிப்பா நாம் தமிழர் கட்சி வந்து பிராமினுக்கும் இதுக்கு எதிராக இருக்குது. பிராமின் கடப்பாறை அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ வந்துருச்சு. அதை எப்படி பிரதர் பாக்குறீங்க? இப்போ அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்குமானது. நான் அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ் குடிகள் அனைத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு தான் குடிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பேசுறது காரணமும் அதுதான். நம்ம இங்க வந்து யாரையும் நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்கணும்னு நினைக்கல, எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும்னு நினைக்குது. அப்போ நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்குங்கிறது தான் சனாதனம். பிறப்பால ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு யோசிக்கிறது தான் சனாதனம். அதை துறந்த பார்ப்பனர்கள் இங்க நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ் தேசியத்துல தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல ஏன்னா இந்த மண்ணுக்கு வந்து கிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 7 தலைமுறை தாண்டினாலே மரபணு மாறிடுவாங்க. 2000 வருஷமா இந்த மண்ணிலேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரபணு மாறி தாய்மொழியே தமிழ் ஆகி அவங்களுக்கு கனவே தமிழ்ல தான் வரும். அவங்களுக்கு நீங்க எதை சொன்னாலும் கோவம் வருமோ இல்லையா, தமிழை பழிச்சா கோவம் வரலாம், தமிழை பத்தி தப்பா சொன்னா கோவம் வரலாம். அது ஏன்னா அவங்க இந்த இனமா மாறிட்டாங்க. அப்போ நம்ம அந்த பார்ப்பனியத்தை துறந்த பார்ப்பனர்களுக்கும் அரசியல் அதிகாரம் தேவைங்கிறது தான் அண்ணனோட கருத்து. அப்படி அண்ணனோட எண்ணமும் சிந்தனையும் தான். அப்படி இருக்கும்போது இந்த பார்ப்பனர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு ஒரு 5லேருந்து 6 சீட்டு கொடுக்கணும், சமூக பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒரு ஆள் நானே தவிர, நான் வேணா அப்படி இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் பேசுறதுனால அது கொஞ்சம் முன்னிலைப்பட்டு தெரியுதே தவிர, பல பார்ப்பனர் இருக்காங்க. நான் பேசின காணொலியிலையா இருக்கட்டும் இல்லை மிச்ச வீடியோஸ்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, நானும் பார்ப்பனர் தான், நான் வந்து தமிழ் தேசியத்துக்காக வேலை செய்கிறேன், நான் இன விடுதலைக்காக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நான் அவங்க யாருங்கிறத பார்க்காம அவங்க நோக்கம் என்ன, அவங்க கொள்கிற கொள்கை என்ன, அதை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு வேட்பாளர் நிறுத்தினா? அண்ணன் என்கிட்ட சொன்னது நீ போட்டி போடுன்னு சொன்னாரு. நான் தான் அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணா எவ்வளவோ அண்ணன் கிட்ட போய் சன்னமா காதல சொன்னேன், அண்ணா உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு நன்றிங்கிறத தவிர ஒரு வார்த்தை இல்லை. நான் எனக்கு வேட்பாளர் நிக்க சொன்னதுக்காக இல்லை, இந்த இனத்துக்காக எவ்வளவோ ஏச்சு பேச்சு அவமானம் சிறை எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி இனத்துக்கு நிக்கிறாருல்ல, அதுக்காக நன்றி சொன்னேன். நன்றி சொல்லிட்டு நீங்க என்ன செயல்படுத்தணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் ஒரு கருவியா இருப்பேங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்புறம் என்ன சொன்னாரு, நீ தைரியமா வேலை செய்ய, நீ மிச்ச வேட்பாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ எங்க இருக்கேன்னு உனக்கே தெரிஞ்சிரும், நீ தைரியமா வேலை செய்ய, காலம் நம்மளோட தான்னாரு. எனக்கு